ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அது என்ன ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் நீங்க எடுக்க போறீங்க. ஸோ அது எதனால எடுத்தீங்க, இந்த மாதிரியான ரீசனால எடுத்தேன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன். ஸோ பொதுவாக ட்ரேடர்ஸ் ஒரு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்ல முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவாக ட்ரேடிங்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரேடுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க அண்ட் ஒவ்வொரு ட்ரேடுமே எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாம சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுல நிறைய விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுல நான் ஒரு 4 டைப்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ராங் ஏரியாஸ். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சார்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பையர் எங்க இருக்காங்க, செல்லர் எங்க இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இது பையர் ஏரியா அண்ட் அதே மாதிரி இது செல்லர் ஏரியா. ஓகே, ஸோ இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ராங் ஏரியா. ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது உங்களால ஈஸியா கவனிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல போறது உங்களுக்கு தெரியும். பட் வந்து சில இடத்துல மட்டும்தான் செல்லர் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க, பையர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நார்மல் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, செல்லர் வந்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி போயிருக்காங்க. ஆனாலும் நமக்கு வந்து பையர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த இடத்துல நல்லா பிரேக் பண்ணிட்டாங்க, அகெயின் பையர் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்குது. அதுவே சில மார்க்கெட்டை நீங்க சூஸ் பண்ணி பாக்குறப்போ அந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து நான் அப்படி பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லர் வந்திருக்காங்க, பையர் வந்திருக்காங்க. அகெயின் நெக்ஸ்ட் வந்து செல்லர் வரவே இல்லை, இந்த இடத்துக்கு வந்து செல்லர் வரவே இல்லை. இந்த இடத்துல வந்து செல்லர் க்ளோஸே ஆகல, இருந்தாலும் பையர்ஸ் வந்திருக்காங்க, வித் ரிஜெக்ஷனோட வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல செல்லர் வரவே இல்லை, இந்த இடத்துல டச் பண்ணவே இல்லை, பையர் வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் செல்லரை விட பையர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சம்டைம்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆக்சுவலா நான் இதை சொல்ல வரல. இது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சில ஏரியாவில் பையர் அண்ட் செல்லர் கடையில இருக்க ப்ரெஷர் வித்தியாசம் நம்ம கவனிக்கணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ட் ஏரியா நம்ம இதை பாக்குறோம்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. ஸோ கரெக்டா வந்து பையர் க்ளோஸ் ஆயிருக்காங்க, அகெயின் செல்லர் வந்திருக்காங்க. ஸோ கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு, செல்லர் வந்திருக்காங்க, கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு, செல்லர் வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து இந்த மாதிரியான கரெக்டான செல்லிங் அந்த க்ளோசிங் ஏரியாவில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஸோ கரெக்டா வந்து செல்லர் அண்ட் பையர் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் நார்மலா இருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஈக்குவலா இருக்கு. நான் காட்டின ஒவ்வொரு சில ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, சரியான விதத்துல வந்து செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து ஈக்குவலா வந்து வந்திருக்க மாட்டாங்க. இந்த டைம்ல நமக்கு என்ன நடக்கும்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து பையர் ஈக்குவலா இருக்காங்களா, செல்லர் ஈக்குவலா இருக்காங்களான்ற கன்ஃபியூஷன்ஸ்லயே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து ராங்கா பிளேஸ் பண்ணி நம்ம லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பையர்ஸ். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பையர் ஏரியா அண்ட் அதே மாதிரி நான் செல்லர் ஏரியாவையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க செல்லர் வந்து ரிஜெக்ஷனோட க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர் வந்து ரொம்ப ரிஜெக்ஷனோட க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஆக்சுவலா இந்த லெவல்ல வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல, கேப் இருக்கு. அடுத்த செல்லர் வந்து என்ன நடந்திருக்காங்க, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகல, ஆனா பையர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பையர் வந்திருக்காங்க, அகெயின் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, கேப் இருக்கு, அகெயின் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல செல்லரை விட பையர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து பையர் வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்தோம், இந்த இடத்துல செல்லர் வந்திருக்காங்க பட் கேப்பை ஃபில் பண்ணல, இருந்தாலும் நமக்கு பையிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்குன்றதுனால மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளால எடுத்துக்க முடியும். இதுதான் பையர் அண்ட் செல்லர் ஏரியாவில் இருக்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இன்னும் டச் ஆகல. ஸோ டச் ஆகலைன்னா டச் ஆனதுக்கு அப்புறமா பையர் வருவாங்க அப்படின்ற சில விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், கத்துக்கிட்டா தான் உங்களால ஈஸியா வந்து
இந்த மாதிரியான ட்ரேடிங் கன்ஃபர்மேஷனை உங்களுடைய ட்ரேடிங்ல எடுக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொமெண்டம் கேண்டில்ஸ் பிளஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நிறைய சார்ட்ஸ் பார்க்குறோம். நிறைய சார்ட்ஸ்ல வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ மொமெண்டம் கேண்டில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். மொமெண்டம் கேண்டில்ஸ்னா 3 இல்லாட்டி 3க்கு மேற்பட்ட கேண்டில்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்துச்சுன்னா நம்ம வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ் சொல்லுவோம். இந்த மொமெண்டம் கேண்டில்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொமெண்டம் கேண்டில்ஸ் இருக்க ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து மொமெண்டம் இருக்கு. இந்த இடத்துல மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மொமெண்டம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஹாரிசான்டல் லைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹாரிசான்டல் லைனை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொமெண்டம் கேண்டில்ஸ் பிளஸ் ரிவர்சல்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ் போகுது பிளஸ் ரிவர்சல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க வீக்கான ஒரு கேண்டில் இருக்கு. அண்ட் பிளஸ் இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில் பிளஸ் ரிவர்சல் ஏரியா, அதை நீங்க கவனிக்கணும். ஸோ இந்த மொமெண்டம் கேண்டில் பிளஸ் ரிவர்சல் ஏரியாவை நீங்க கவனிக்கிறது மூலியமா நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் என்ன மாதிரி நடக்க போகுது, எந்த லெவல்ல போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுக்க முடியும். பொதுவா இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸை யாரும் உங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்க உங்களுடைய ட்ரேடிங்ல இன்வால்வ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில் பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல முடிறாங்க. அண்ட் ரிவர்சல் கேண்டில் நடந்திருக்கு, வீக்கான கேண்டில். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல மல்டிபிள் ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. பிரேக் அவுட் பண்ண பிறகு ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொமெண்டம் கேண்டில்ஸ் பிளஸ் இந்த மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் நடந்திருக்கு இல்லையா. இந்த இடத்துல வீக் கேண்டில் ஒன்று வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்கா நடக்கும். அண்ட் கிரீன் ரெட் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னு சொன்னா இந்த லெவல் நமக்கு ஒரு ரிவர்சல் ஏரியாவா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, ரிவர்சல் ஏரியா மீன்ஸ் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா ரிஜெக்ஷன்ல ஏதாவது முடிஞ்சுன்னு சொன்னா அது ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போனுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ மொத்தத்துல இந்த மாதிரி அதாவது மொமெண்டம் கேண்டில்ஸோட ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஒரு ஜோனா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜோனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு இங்க இருந்து மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட ஜோன் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஜோன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஏரியாவை ஒர்க் பண்ணும். இந்த குறிப்பிட்ட ஏரியா ஒரு நல்ல ரிவர்சல் ஏரியாவா உங்களுக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன சொன்னேன், இந்த இடத்துல மொமெண்டம் வந்திருக்கு. மொமெண்டத்தோட பிளஸ் நமக்கு என்ன நடந்திருக்கணும், ரிவர்சல் சைன்ஸ். அது ரிவர்சல் சைன்ஸ் என்ன இருக்கலாம், வீக்கான கேண்டில்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கலாம், கிரீன் ரெட்னு இந்த குறிப்பிட்ட லெவலில். ஸோ இந்த மொமெண்டம் பிளஸ் இந்த மாதிரி வீக் கேண்டில் பிளஸ் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த லெவலில் நமக்கு என்ன பார்க்கலாம், இந்த லெவல் ஒரு ரிவர்சல் ஆகக்கூடிய லெவல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் ஆகக்கூடிய லெவலில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன்ல இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேஞ்சர் ஜோனை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த இடம் தாண்டி போறப்போ ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து செல்லர் வராங்க, பையர் வராங்க, செல்லர் வராங்க, பையர் வராங்க, எகெயின் செல்லர் வராங்க, எகெயின் பையர் வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இப்போ கடைசியாக ரீசெண்டா இருக்க ரெசிஸ்டன்ட் லெவல் இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருக்க ரெசிஸ்டன்ட் லெவல் இது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இருக்க ஜோனை வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போறது இல்லை. ஏன்னா இது நமக்கு ஒரு டேஞ்சர் ஜோன். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு ரிவர்சல் மூமெண்டம் வருது, பிளஸ் வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிளக்சுவேஷனால நம்ம வந்து எடுக்கிற ட்ரேட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணோம், அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மார்க்கெட் ரன் ஆகிறத பார்க்கலாம். சப்போஸ் இந்த லெவல்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணாம பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போச்சு அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது லெவல்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்த லெவல்ஸும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ரிவர்சல்
நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களால் கண்டினியூஸாக 3 ட்ரேட்ஸ் எடுத்துக்க முடியும். இதுதான் மொமெண்டம் கேண்டில்ஸ் பிளஸ் ரிவர்சலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும்னா மொமெண்டம் இருக்கான்னு பார்க்கணும், பிளஸ் வீக்கான கேண்டில்ஸ் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இடத்த ஸ்கிப் பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல சரியான ஒரு சப்போர்ட் ஏரியா கரெக்டாக ரிஜெக்ஷனில் க்ளோஸ் ஆகுதுன்னா, அந்த இடத்துல சரியாக ரிஜெக்ஷனில் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு மொமெண்டம், இது ஒரு கன்ஃபர்மேஷன், வீக் கேண்டில்ஸ் அண்ட் ஜிக்ஸாக் பேட்டர்ன் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து ரிஜெக்ஷனோட நீங்கள் ஏதாவது க்ளோஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் பை ஆப்ஷன் போகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரேட் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு டேஞ்சர் ஜோனாக நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள நியர்பை லெவலில் இருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லெவலை நோக்கி மார்க்கெட் போகுதுன்னா குறிப்பிட்ட லெவலில் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க. ஸோ கண்டினியூஷன் சைன் இல்லாட்டி பிரேக் அவுட்டில் வந்து ஏதாவது மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுடைய ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நாம மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? டபுள் ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இல்லை, 2 ரிஜெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்திருக்குது. ஓகேங்களா? 2 ரிஜெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்திருந்தா நமக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள், இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் நான் இந்த இடத்துல சப்போர்ட் போட்டுக்கிறேன். ஓகே சப்போர்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, டபுள் ரிஜெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. சாரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் ரிஜெக்ஷன், இங்கே பாருங்க டபுள் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ரிஜெக்ஷன் இங்கே இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேயும் 2 ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரிஜெக்ஷன் நம்ம என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், அதாவது ஐ மூமெண்டம் இல்லாட்டி ஐ ரிவர்சல் ஏரியாவா நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 2 ரிஜெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளைண்டாக வந்து நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் நீங்கள் என்ன விஷயத்த கவனிக்கணும், ஒரு ரிவர்சல் ஏரியாவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், சாரி இந்த மாதிரி டபுள் ரிஜெக்ஷன் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எம் பேட்டர்னில் முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எம் பேட்டர்னில் இந்த ரிஜெக்ஷன் முடிஞ்சா, இந்த மாதிரி ப்ரீவியஸில் அதுக்கு முன்னாடி டபுள் ரிஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த லெவல் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்லர் ஜோனாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? நல்ல ஒரு செல்லர் ஜோனாக ஒர்க் பண்ணும். அது ஏன் செல்லர் ஜோனாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி மார்க்கெட்டில் செல்லர் வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு இன்டிமேஷன் நமக்கு டபுள் ரிஜெக்ஷன் கிடைச்சிடும். இந்த மாதிரியான எம் பேட்டர்ன்ஸில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த மார்க்கெட் இந்த குறிப்பிட்ட லெவலில் என்ன பண்ணும், ஒரு அதிகமான செல்லர்ஸை கிரியேட் பண்ணும். பட் இந்த இடத்துல ஏன் வந்து நெக்ஸ்ட் வந்து செல்லர் வரலன்னா, இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் போயிருக்கு, அதனால தான் இந்த செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த செல்லர் வந்ததுக்கான நமக்கான கன்ஃபர்மேஷன் எது, இந்த ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டும் இந்த ஒரு ஸ்ட்ராங் டபுள் ரிஜெக்ஷன்ஸும் தான் காரணம். ஸோ இதே சேம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்போர்ட் ஏரியாவெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒருக்கா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒருக்கா கமெண்ட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா போடுங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய லாஸ்ட், ஓகேங்களா, லாஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேப்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய கேப்ஸ் வரும். இந்த கேப்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து கேப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறது குறைவு. பட் வந்து கேப்ஸில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த கேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாருங்க ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கேப், இந்த இடத்துல ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே சமயம்
இந்த கேப் இருக்க ஏரியாவை மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த கேப் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கேப் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேப்ஸ்னால இந்த பாருங்கள் கரெக்டாக வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆயிருக்கு, அகெயின் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி எப்போயுமே கேப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி கேப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட லெவலில் நிறைய ரிவர்சல்ஸ் நடக்க போகுது. இதில் 2 விதமாக ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, இதை ஒரு டேஞ்சர் ஜோனாக எடுத்துகிட்டு இந்த ஜோனில் வந்தப்போ மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, அதோட வந்து உங்களுக்கு கேப்பும் வந்திருக்குன்னு சொன்னால் இதை ஒரு சப்போர்ட் ஏரியாவை வச்சுட்டு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி கேப்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸில் ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன் வருதான்னு பாருங்கள். அதாவது 1, ஸோ இந்த இடத்துல 2 ரிவர்சல் ஆயிருக்கு, அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆயிருக்கு 4. ஸோ இந்த மாதிரி 4 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு, இந்த கேப்ஸோட வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த லெவல் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு 70 to 80% உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களோட ட்ரேட் வின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல 4 கன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டீமில் இருக்கவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.